வணக்கம். நான் ஜோதிட முனைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ ஜெகதீஷன். நான் என்னுடைய ஜோதிட கருத்துக்களை கூறுவதற்காக அஸ்ட்ரோ தத்துவமசி ஜோதிட தொலைக்காட்சியை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் பதிவாக பஞ்சாங்கத்தை பற்றிய விளக்கம் கூறப்படுகிறது. பொதுவாகவே பஞ்சாங்கம் மனித வாழ்க்கையில் எவ்வாறு தினமும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாக பஞ்சாங்கம் என்றால் பஞ்ச அங்கங்கள் என்று பொருள். பஞ்ச அங்கங்கள் என்றால் வாரம், அதாவது கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம் மற்றும் கரணம். இந்த 5 அங்கங்கள் கொண்டதுதான் பஞ்சாங்கம். இப்போது இந்த பஞ்ச அங்கங்களில் ஒன்றான வாரத்தை பற்றி, அதாவது கிழமையை பற்றிய விளக்கங்களை பார்க்க போகின்றோம். பொதுவாகவே கிழமை என்பது திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள 7 நாட்களை குறிப்பதாகும். கிழமையில் ராகு மற்றும் கேதுக்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் ராகு கேதுக்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை. எனவே ராகு கேதுக்கள் இந்த கிழமையில் பங்கு அளிக்கப்படவில்லை. பொதுவாக இந்த கிழமையை என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம். பொதுவாகவே கிழமையில் ஒரு கண் உள்ள நாள், அதாவது ஒரு கண் உள்ள கிழமை, குருட்டு நாள், அதாவது கண் இல்லாத நாள், அதேபோல் கண் இரு கண் உள்ள நாள் என்று 3 வகையாக கிழமைகளை பிரித்திருக்கிறார்கள். கிழமைகளில் இப்படியெல்லாம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். நமது ஜோதிட சாஸ்திரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவதாக நாம் ஒரு கண் உள்ள நாட்களை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு கண் உள்ள நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை. இந்த 2 கிழமைகளுமே ஒரு கண் உள்ள நாள் என்று கூறப்படுகிறது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஒரு கண் உள்ள நாள் என்று கூறப்படுகிறது என்றதுக்குண்டான விளக்கம் தரப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைக்கு அதிபதி சூரியன். சூரியனுக்கு எப்பவுமே பகலில் மட்டும்தான் வெளிச்சம், இரவில் வெளிச்சம் கிடையாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு கண் உள்ள நாள். இதே போல் திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமைக்கு அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இரவில் மட்டுமே வெளிச்சத்தை கொடுக்குறாரு, பகலில் கொடுக்கறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திங்கட்கிழமையை ஒரு கண் உள்ள நாள்னு சொல்கிறோம். அதே மாதிரி குருட்டு நாள். பொதுவாக குருட்டு நாள் அப்படிங்கிறது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை, இந்த 2 கிழமையுமே குருட்டு நாள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே சனிக்கிழமைன்னு சொன்னோம்னாலே, அதாவது அந்த சனிக்கிழமைக்கு அதிபதி சனி, இந்த சனி குறிக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இருட்டத்தை குறிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய், இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சாம்பல் நில கலரை குறிப்பார். அப்போது இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் குருட்டு நாள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதன், வியாழன் மற்றும் வெள்ளி, இந்த 3 கிழமைகளுமே 2 கண் உள்ள நாட்கள்னு சொல்கிறாங்க. சரி சார், எதுக்கு இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க? ஒரு கண் உள்ள நாள், குருட்டு நாள், இரு கண் உள்ள நாள், எதுக்கு கிழமைகளை பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். பொதுவாகவே சாஸ்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் சனிக்கிழமை, இந்த 3 கிழமையுமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான சுபகாரியங்களுக்கும் விளக்கப்பட்டதாக உள்ளது. திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி, இந்த 4 கிழமைகளில் மட்டுமே சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
சூரியன் முக்கால்வாசி சுபகிரகம், கால்வாசி அசுபகிரகம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பாவகிரகம். சனி முழுசாவே பாவகிரகம். எனவே இந்த 3 நாட்களுமே சாஸ்திரத்தில் வந்து எந்த சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த கிழமைக்கு சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கற்பு நாள்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக கற்பு நாள் அப்படிங்கிறது இதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு பாடலே உண்டு. கற்பு நாள் 3 எண்ணெய், கடிமணம் சிராத்தம் போக்கு, வற்புறு பிணி மருந்து, மயிர்தனை மறுவலாகா, விற்புகழல் உழுதல் விற்றல் விருந்துண்ணல் அரங்கு செய்தல் பொற்பனி மகுடமாடை புனையலாம் புவியின் மீதே அப்படின்னு ஒரு ஜாதக அலங்கார பாடல் உண்டு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கற்பு நாளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கற்பு நாள் எது? ஒன்று கிழமை, ஒருவர் பிறந்த ஜென்ம கிழமை, அவருடைய ஜென்ம நட்சத்திரம், அவர் பிறந்த மாதம். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கற்பு நாள்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் மற்றும் மாதம் இது 2ஐயும் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த கிழமை மட்டும் இப்போ பார்க்கலாம். அப்போது இந்த கற்பு நாள் அப்படிங்கக்கூடிய ஒருவர் பிறந்த கிழமையில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் அதை விளக்கியிருக்காங்க. என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருவர், அதாவது ஆணோ பெண்ணோ, பிறந்த கிழமை என்று ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, காது குத்தக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது, பெண்களாக இருந்தால் இதனுடன் வளைகாப்பும் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. இது எல்லாமே இந்த கற்பு நாளில் தவிர்த்திடணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நன்றி.